ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி குக்ஸ். இன்னைக்கு நாம நார்த் சைடில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிற வடை பாவ் ஈஸி அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம புதினா சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஜார்ல ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, 3 பச்சை மிளகாய், இஞ்சி 2 இன்ச்சு, உப்பு 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சில தாங்க இருக்கணும், ரொம்ப தண்ணியா அரைச்சிடாதீங்க. ஒரு பவுல்ல கடலை மாவு 150 கிராம், மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஜார்ல பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்து கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல 3 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு சீரகம் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் நாம அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் மசிச்ச உருளைக்கிழங்கு 2 ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. சூடு ஆறுனதுக்கு அப்புறம் குட்டி பால்ஸா உருட்டி கட்லெட் ஷேப்ல செஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப அந்த பொட்டேட்டோ பால்ஸை பேட்டர்ல டிப் பண்ணி ஒண்ணா ஃப்ரை பண்ணுங்க. மீடியம் அண்ட் ஹை ஃப்ளேம்ல மாத்தி மாத்தி வச்சு ஃப்ரை பண்ணுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கிற பேட்டரை ஜல்லி கரண்டியில ஊத்தி ஃப்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல டேஸ்டியான காரா பூந்தி கிடைக்கும். ஒரு 4-5 பச்சை மிளகாவை மீடியம் ஃப்ளேம்ல ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நாம ஸ்டஃபிங்க்கு வைக்கிற கார்லிக் சட்னி செய்யலாம். ஒரு ஜார்ல ஃப்ரை பண்ண காரா பூந்தி, பூண்டு, சீரகம், உப்பு, சில்லி பவுடர் சேர்த்து அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ பாவ் பண்ணி எடுத்து சென்டர்ல லைட்டா நைஃப் வச்சு ஓபன் பண்ணி புதினா சட்னி மேலே கீழே அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கார்லிக் சட்னி கொஞ்சமா வைங்க அண்ட் ஃப்ரை பண்ண வடை உள்ள வச்சு ஸ்டஃப் பண்ணிடுங்க. இது கிளாசிக் வடை பாவ். இதே மாதிரி 2-3 பேட்ச் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நாம ஸ்பெஷல் வடை பாவ் செய்யலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல ஆயில் ஆர் கீ ஆட் பண்ணி கார்லிக் சட்னி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இதுக்கு மேல பண்ணை போட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிரீன் சட்னி, கார்லிக் சட்னி அண்ட் வடை வச்சிங்கன்னா ஸ்பெஷல் வடை பாவ் ரெடி. இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு வேணும்னா விஜி குக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.